அஜித் குமாருடைய போஸ்ட்மார்ட்டம் தகவல்கள் என்னவாக இருக்கு? இத பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதே. என்னென்ன முதல்ல தகவல்கள், அதற்கு அடுத்து ஸ்பெஷல் டீமை பத்தி நம்ம பேசலாம். மொத்தம் இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து 2 மருத்துவர்கள் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க மேடம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நடந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் டைம் பாத்தீங்கன்னாக்க 5:30க்கு ஆரம்பிச்சு 9:15 வரை அது நைட் பண்ணிருக்காங்க அவங்க. அது பார்க்கும்போது அந்த அறிக்கை நேத்து மாலை எனக்கு அது கிடைச்சது. கிட்டத்தட்ட 44 இடங்களை வந்து அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. காயங்கள் இருக்குன்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனா 44 லிஸ்ட் அவுட் நம்ம பார்த்தாலும் கூட 44 காயங்கள் இல்ல. அந்த லிஸ்ட்லயே வந்து பல இடங்கள்ல மல்டிபிள் இன்ஜுரிஸ் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல ஐட்டம் நம்பர் 13, 14, 15, 16, 17 அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல தாக்குதல்கள் அதே இடத்துல நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி 44 ஐட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 6 இன்ஜுரிஸ் இருக்குன்றத அதை மென்ஷன் பண்றாங்க. அநேகமா அது வந்து 65ல இருந்து 70 இன்ஜுரிஸ் உள்ள இருக்கு. காயங்கள் வந்து 44 இல்ல. இந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது 65ல இருந்து 70 காயங்கள் இருக்கு. வெளிப்படை காயங்களே சொல்றீங்க? ஆமா. இந்த உள்ள இருக்கிற காயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நிறைய நேரங்கள்ல வந்து உள்ள சதை கிழிக்கப்பட்டு கன்றி போய் இருக்கு. ரத்தம் வந்து ஓட்டமே இல்லை. இந்த மரணத்துக்கான காரணம் என்னன்னா, இப்ப 6 லிட்டர் உடம்புல பிளட் இருக்கு அப்படின்னாக்க, அடிச்சு 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 உள்ள வந்து ரத்தம் உறைஞ்சு போய் ரத்த ஓட்டமே நின்று போச்சுன்றாங்க. இந்த இந்த கொடூரமான காயங்கள் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் அந்த தம்பி வந்து 1 மணிக்கு 27ஆம் தேதி ஜூன் மாசம் அவர் ஒப்படைக்கப்படுறாரு. அந்த ஸ்பெஷல் டீம் வாங்கிட்டு போறாங்க அவரை. எங்க திருபுவனம் ஸ்டேஷன்ல இருந்து அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த வேன் நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஒரு டெம்போ வேனுக்குள்ள வச்சுதான் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு மேல நடந்திருக்கு. அவங்க அந்த ரிப்போர்ட்ல அவங்க மென்ஷன் பண்றாங்க, இந்த பாடி வந்து கிட்டத்தட்ட வந்து 12ல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிருக்கலாம் அப்படின்றத அவங்க அந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்ல அவங்க அழகா மென்ஷன் பண்றாங்க. பார்க்கும்போது உடம்பு முழுவதும் காயங்கள். உடம்பு முழுவதும் காயம். தலை, காது, முகம், அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, 2 புஜம், தோள்பட்டை, முதுகு, விலா எலும்பு, கால் அப்படின்னு உடம்பு முழுவதும் அந்த காயங்கள் இருந்திருக்கு. அதாவது உள்ள எடுத்து பார்க்கும்போது அந்த கிழிச்சு அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து பார்க்கும்போது 10ல இருந்து 15 சென்டிமீட்டர் அளவுக்குலாம் அந்த காயங்களுடைய தன்மை இருந்திருக்கு. ஒரே இடத்துல கடுமையா அடிச்சிருக்கிறாங்கன்றதான் சொல்ல வராங்க.